வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வித்யா வீட்டில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் லஞ்ச் என்னன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேசிரோல் பற்றி பார்த்துடலாம். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட கேசிரோல் தாங்க. 2 லிட்டர் கெப்பாசிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் லிட். கிளாஸ் லிட்லேயே ஸ்பேச்சுலா வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அதனுடைய வடு தெரியாமல் எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இது சாண்ட்விச் பாட்டம் கேசிரோல்ன்றனால நான் டைரெக்டாக அப்படியே ஸ்டவ்வில் வைக்கலைங்க. பால் பொங்க விட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு மூடி அது மேலே இந்த கேசிரோலை கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். குண்டா நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டிக்கராக அப்படியே மெதுவாக கையால் சுரண்டி விட்டு எடுக்கவும் நீட்டாக வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு டிஷ்வாஷிங் சோப்பை வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு குக் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேபேஜ் கிரேவி தான் தாளிக்க போகிறேன். இதுக்கு கேசிரோல் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நீலி வாக்கில் பொடியாக நறுக்கி வச்ச கேபேஜை இதோட சேர்த்தி கேபேஜ் நல்லா வறுபட்டு வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு, 6 பல்லு பூண்டு, ஒரு பிட் இஞ்சி, 4 காஞ்ச மிளகாய், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெயில் வறுபட்ட கேபேஜோட இதையும் சேர்த்திட்டு மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்திட்டேன். இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு லிட் வச்சு மூடி வச்சிடலாம். குருமா நல்லா வெந்து வரட்டும். பை தி டைம் இந்த பக்கம் தோசை கல் வச்சாச்சு. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கிறேன். தோசை ரெடி ஆகிறக்குள்ள சப்பாத்தி ஒன்று தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்படியே தோசை ஒன்று சப்பாத்தி ஒன்றுன்னு மாற்றி மாற்றி இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் தேவையான தோசையும் சப்பாத்தியையும் சுட்டு எடுத்தாச்சு. பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் கேபேஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் கேபேஜ் குருமா ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். முதல்ல மதியத்துக்கான லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடுறேன். லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸோட ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சப்பாத்தீஸும், இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் கேபேஜ் குருமாவையும், அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் பொட்டேட்டோ சிப்ஸும் தான் பேக் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோட மதியம் லஞ்ச் மெனு. அடுத்ததாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் கேபேஜ் குருமாவும் தான் வச்சுருந்தேன். இந்த கேபேஜ் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுத்துலேயுமே கால்சியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. 40 இயர்ஸ் அபவ் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே அடிக்கடி கால்சியம் கண்டென்ட் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறது நல்லது. அதனால தான் நானும் இந்த குருமாவில் வெள்ளை எள்ளை சேர்த்திருக்கேன். இந்த கேபேஜ் குருமாவோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குருமா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.